இன்னைக்கு நடிகர்கள் அரசியலுக்குள்ள வராங்க. இதை பார்த்து பயந்து ஓடுற கூட்டம் தேமுதிக இல்ல. ஏன்னா எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி தேமுதிக. நேரத்திலும் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுத்தி ஒரு சூழ்ச்சி, ஒரு மாயம், ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேற்று அதிமுக பாஜக கூட்டணி சேரும் போது அது அவங்க 2 பேர் கட்சி முன்னாடி இருந்தாங்க இல்ல, அதுக்குள்ள நம்ம போவேன்னா. ஆனா இங்க இருக்க ஊடகங்கள், இங்க இருக்க அரசியல் விமர்சகர்லாம் நேற்று உடனே எல்லா நியூஸ்லயுமே தேமுதிக சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்கறாங்க, அதனால கூட்டணி விட்டு வெளியே போறாங்க. இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தது ஏடிஎம்கே பிஜேபி. அவங்க அமித்ஷா வந்தாரு, அண்ணாமலையை விலகிட்டாங்க, நயனார் நாகேந்திரன் அவர் உள்ள வந்திருக்காரு, இன்னைக்கு இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஓகே, எங்க இருந்தீங்களா தேமுதிக வந்தது? எதுக்காக சிங்கிள் சீட்டு அப்படி நீங்க போடுறீங்க? இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் காலம் இருக்கு. இப்ப இருந்தே தேமுதிக சிங்கிள் சீட்டு வெளியே போறாங்க. என்ன பயமா? இல்ல எனக்கு புரியல. ஏன்னா இப்ப இருந்தே மக்கள் மனசுல ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தேமுதிக சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும், சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும். நீங்க யார் நியமனம் செய்யறதுக்கு? எங்களோட மதிப்பு, எங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தேமுதிக காரனுக்கு மக்களுக்கு தெரியும். இனி 1 வருஷம் காலம் இருக்கு. அது சிங்கிள் டிஜிட்டா, டபுள் டிஜிட்டா, ட்ரிபிள் டிஜிட்டான்ட்டு எந்த கூட்டணி போறோமோ அந்த 2 தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஊடகங்களுக்கு என்ன அவசரம்? இனி எல்லா கட்சியிலும் அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்க. இன்னைக்கு நடிகர்கள் அரசியலுக்குள்ள வராங்க. இதை பார்த்து பயந்து ஓடுற கூட்டம் தேமுதிக இல்ல. ஏன்னா எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி தேமுதிக. இன்னைக்கு நாங்க எல்லா சவாலையும் தாண்டி இன்னைக்கும் அதுக்கு என்ன சவாலோ சண்டை போட ரெடியா இருக்கோம்.